இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் வரையிலான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறு கொண்ட பன்முகத்தன்மை வாய்ந்த கலவையாகும். இது மதங்கள், மொழிகள், கலைகள், திருவிழாக்கள், நடனங்கள், இசை, உணவு, கட்டிடக்கலை மற்றும் பழக்க வழக்கங்கள் என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் தனித்துவமான பண்பாட்டு அம்சங்கள் உள்ளன. மேலும் இந்திய பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமாக உள்ளது. வரலாற்று மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம். இந்தியா உலகின் மிக பழமையான கலாச்சார மரபுகளில் ஒன்றாகும். மேலும் பல பாரம்பரிய தளங்களையும் கொண்டது. இது அதன் பழங்கால வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. பன்முகத்தன்மை. மதம், சாதி, பாலினம், மொழிகள் மற்றும் புவியியல் ரீதியாக எல்லையற்ற பன்முகத்தன்மை இந்தியாவில் காணப்படுகிறது. கலை மற்றும் இலக்கியம். குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதக் போன்ற பல்வேறு பாரம்பரிய நடன வடிவங்கள் மற்றும் தஞ்சை ஓவியங்கள், சிற்பங்கள் போன்ற கலை வடிவங்கள் இந்தியாவில் செழித்து வளர்ந்துள்ளன. பண்டிகைகள். பலதரப்படி பண்டிகைகள் இந்தியாவின் கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமையல். ஒவ்வொரு பிராந்தியமும் அதன் சொந்த தனித்துவமான உணவு வகைகளை கொண்டுள்ளது. உதாரணமாக தமிழ்நாட்டின் தோசை, இட்லி, சாம்பார் போன்றவை மிகவும் பிரபலமாகும். கட்டிடக்கலை. ஆக்ரா கோட்டை, தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோவில் போன்ற புகழ்பெற்ற கட்டிடக்கலை அதிசயங்களும் பல்வேறு மத வழிபாட்டு தலங்களும் உள்ளன. ஆன்மீகம் மற்றும் தத்துவம். இந்தியா பல்வேறு மதங்கள் மற்றும் தத்துவங்களின் தாயகமாகும். இது அதன் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். வரலாற்று மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம். இந்தியா உலகின் மிக பழமையான கலாச்சார மரபுகளில் ஒன்றாகும். மேலும் பல பாரம்பரியமும் தளங்களையும் கொண்டுள்ளது. இது அதன் பழங்கால வரலாற்றை வெளிப்படுத்துகிறது. பன்முகத்தன்மை. மதம், சாதி, பாலினம், மொழிகள் மற்றும் புவியியல் ரீதியாக எல்லையற்ற பன்முகத்தன்மை இந்தியாவில் காணப்படுகிறது. கலை மற்றும் இலக்கியம். குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதக் போன்ற பல்வேறு பாரம்பரிய நடன வடிவங்கள் மற்றும் தஞ்சை ஓவியங்கள், சிற்பங்கள் போன்ற கலை வடிவங்கள் இந்தியாவில் செழித்து வளர்ந்துள்ளன. பண்டிகைகள். இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சங்கள். நன்றி. வணக்கம்.